வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரோஷன் மித்தியை நைட்டில் விட்டுட்டு தனியாக ஊருக்கு போகிறது. தனியாலாம் ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. பகலில் போயிட்டு கூட நைட்டில் வந்துடுவேன். இது ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. எப்படி பசங்களை விட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி இருந்தாலுமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலத்துக்காக தான் போயிருந்தோம். நான் வந்து ஒரு 2 பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் ஒரு பஸ் பிடிச்சி காஞ்சிபுரத்துலேருந்து செய்யார் பஸ் பிடிச்சி வந்து அம்மா வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப நேரம் வந்து பஸ்ஸே இல்லை. காஞ்சிபுரத்தில் வந்து தங்கத்தேர் வருதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பஸ் பிடிச்சி வந்து கிளம்பி வந்துட்டோம். நைட்டு வந்து அங்கே பக்கத்தில் வந்து மாலையெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது அதெல்லாம் சுற்றி. சரி அப்பா நின்று சத்தம் போட்டுகிட்டே இருந்தார், மேலே நெருப்பு படப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்குமே கிளம்பிட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு பாதி வழியில் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பு, ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே நின்று வந்து டீ காஃபி வேணுன்றவங்களுக்கு 4 பேருக்குமே குடிச்சிட்டு பைக்லேயே தான் வந்துட்டோம். நான் நித்திஷ் வந்து பைக்கில் வந்தோம். அக்காவும் மாமாவும் வந்து வேறு ஒரு பைக்கில் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது. போக போக போயிட்டே இருக்குது. நைட் டைமில் போக அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஆனால் பனி ரொம்ப அதிகமாக இருந்தது. சமாளிக்கவே முடியல. ஒவ்வொருத்தவங்க பெட்ஷீட் அதுக்கப்புறம் டவல் அந்த மாதிரி வச்சு ஊற்றிட்டு போயிட்டோம். நான் வந்து இங்கேருந்து கிளம்பும் போதே ஷொட்டர்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் அதை தான் போட்டுட்டு போனேன். மற்றவங்க எல்லாருமே வந்து டவல் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். திருவண்ணாமலைக்குமே வந்துட்டோம். வந்து அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியிலே வந்து எனக்கு உண்மையாக சொன்னோன்னா கிரிவலம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. கிரிவலம்னா என்னென்னு தெரியாது. நடந்து போகணுமா அப்படின்றதுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் கேட்டு சொன்னதுக்கப்புறம் தெரியும் நடக்கணும் போல் அப்படின்ட்டு. நாங்கள் போகும்போதே எல்லாம் கிரிவலம் வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. என் லைஃப்பில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலைக்கே வரேன். வந்ததே கிடையாது. ஊர்லேருந்து கொஞ்சம் கிட்டத்தில் தான் இருக்குது. ஒரு 3 ஹவர் ட்ராவலாக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. போகணுன்னு நினச்சா போயிருக்கலாம். இது வரைக்கும் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை கிரிவலம் போகணும், இல்லை சிவன் கோவிலுக்காச்சும் போகணுன்னு ஆசை. நாங்கள் நினச்ச மாதிரியே கிரிவலமே போயிட்டோம். நாளைக்கு வர மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்.